ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம அடிக்கடி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி பண்ணுவோங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா முட்டை பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பிரியாணி மசாலா பண்றதுக்காக ஜீரகம், குருமிளகு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, ஒரு 2 ஏலக்காய் எடுத்து தனியா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 5 முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோங்க. இந்த முட்டையில வந்துட்டுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா அறுத்து விட்டுலாங்க கத்திய வச்சு. நம்ம மசாலா போடும்போது மசாலா வந்து உள்ள முட்டைக்குள்ள நல்லா இறங்குறதுக்காக இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதா அறுத்து விடுறோங்க. அடுத்ததாங்க ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்ப நம்ம வேக வச்சு எடுத்திருக்க முட்டையை வந்துட்டுங்க இந்த மசாலால போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி அடுத்ததாங்க ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. நீளமா ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. அதை வந்து எண்ணெயில போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்க போறோங்க. இப்ப தனியா எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம மசாலா பரட்டி வச்சிருக்கிற முட்டையை வந்துட்டு இதுல போட்டு ஒரு வதக்கி விட்டுலாங்க. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப இது கூடவே இனி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. அதோடவே 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்காக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, பிரியாணி இலை, ஏலக்காய் 2 எடுத்திருக்கோங்க. இது எல்லாத்தையுமே இதுக்குள்ள போட்டு வதக்கி விட்டுலாங்க. அடுத்ததா பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாங்க. இது கூட வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் வந்து நீளமா கட் பண்ணது ஒரு 4 எடுத்திருக்கோங்க. அதையும் இதுல சேர்த்தாச்சுங்க. இப்ப இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்க்க போறோங்க. இதையும் வதக்கி விட்டுலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுலாங்க. அடுத்ததா தக்காளி 1 சேர்த்துக்கிறோங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததா மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனுங்க, மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்புங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலாவும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்ப இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊத்திக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நான் வந்து இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் சாப்பாட்டு அரிசிங்க. 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அரிசி வந்து இதுக்குள்ள போட்டுடலாங்க. அரிசி போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. மல்லித்தலை, புதினா தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க.
சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நம்ம முட்டையை வந்துட்டு இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். மேலால நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் எடுத்து போட்டுடலாங்க. உப்பு பத்தலைன்னா நீங்க கொஞ்சமே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் வரட்டும். பாருங்க, இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. பிரியாணி ரொம்ப நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.